No tension, baby. சரி, இப்போ உள்ள பிள்ளைங்களாம் தண்ணி அடிக்கிறாங்கல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் போல். இப்போ மேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, தண்ணி அடிக்கிறாங்க அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ண. ஸோ பொண்ணுங்களுக்கும் இருக்கலாம். அவங்களும் இப்போ 2 பேருமே சமம் தானே. அவங்களும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க, வெளி உலகத்தை சந்திக்கிறாங்க. ஆண்களோட வெளி உலகத்தில் பெண்கள் தான் நிறைய சேலஞ்சஸ் பார்க்குறாங்க. சரியா? பிகாஸ் செக்ஸ் வைஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அது வந்து அவங்க பெற்றோர் வளர்த்த வளர்ப்பு. அவங்க பெற்றோர் ஒழுங்காக வளர்க்கலன்னு அர்த்தம். நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. ஆக்சுவலி பார்த்தா தண்ணின்றது ஒரு மருந்து தான். என்ன மருந்தது? ஒரு அவசரப்படாத, தர்றேன், சாப்பிடு. இது என்னது சாராய வாடை அடிக்குது? பொண்ணுங்க மட்டும் தண்ணி அடிக்க தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன இப்போ உள்ள பொண்ணுங்க வந்து பசங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லி இவங்கள செய்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. இங்க புருஷனோ குஸ்து பொண்டாட்டியோ குஸ்து இருந்தா குடும்பம் எப்படி வழங்கும்? அதாவது நான் வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்ல, அடிக்கலாம். எப்போன்னு கேட்டால் வீட்டோட உட்காந்து அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மனைவி பிள்ளைங்களோட இருக்கும்போது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீ அடி, உன் சொந்தத்துக்கு அடி, கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷனோட அடி, தனிப்பட்ட முறையில் வேண்டாம். ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. ஆக்சுவலி இது why not மீன் girls also can drink what. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. சரக்கு அடிக்கலாமான்னு கேட்டேன். காய்ஸ் பண்றதை ஏன் பொண்ணுங்க பண்ணக்கூடாதுன்றீங்க? இதுல தப்பு எதுவும் இல்லையே. ஏய், நான் குடிக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லு. நான் குடிக்க மாட்டேன். எங்க அம்மா குடிக்க மாட்டா, எங்க அக்கா குடிக்க மாட்டா, என் தங்கச்சி குடிக்க மாட்டா, நீயும் குடிக்க கூடாது. கூட்டு பிரதி நாங்கள் தானே, அப்போ அவங்க தண்ணி தானே அடிப்போம். என் நிலைமை எப்படி அடிச்சு பாத்தியா? ஏன் குடிக்கிறதே அசிங்கம். அது ஒண்ணா பாரு, ஒரு ரவுடியோட 2K வந்துச்சு. என்ன செய்யும்? ஓ, 2K கிட்ஸா நீங்கள்? ஓ, அப்போ 2K கிட்ஸ்னால் பொண்ணுங்க தண்ணி அடிக்கிறது தப்பு இல்லை. அப்போ 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் அது அவங்க பழகலை, இவங்க பழகிட்டாங்க. ஸோ அதனால தண்ணி அடிக்காது. எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். அவன் என்ன சொல்றான் கேப்போம். அடிக்கலாம், பிரச்சனை இல்லை, நல்லது தான். ஆனால் லிமிட் இருக்குது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிச்சிருக்கோம். ஒரு 2-3 தடவை ஒரு கேர்ள்ஸ்லாம் அடிச்சிருக்கோம். நீங்களா யாருடா? How do I tell you? 50% சரி, 50% தவறு. அது எப்படி 1/2 கிளாஸ் அடிக்கணுமா? ஒரே கிளாஸை சரிபாதியா ஒரு கோடு போட்டு பிரிச்சிருக்கேன். இதை நம்ம 2 பேரும் பாதி பாதியா குடிக்கிறோம். இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான், பிகாஸ் நான் அதை பண்ண மாட்டேன், அதனால தப்பு. கேளா சில கேளுக்கு அது சரியா படுது, சில கேளுக்கு தேவைப்படாது. எனக்கு தெரிஞ்சிருக்க அது சரியில்லை. சூரியன் சந்திரன் நல்லது கெட்டது வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச வந்து தண்ணி அடிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு 30% இம்பார்ட்டன்ட். ஸோ பாய்ஸ் தான் அடிக்கணும். சரி, 30% இம்பார்ட்டன்ட் யார் சொன்னது? நான் சொல்லலை, என்னை பொறுத்த வரைக்கும். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா?